மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி. மகாயுதி மாஸ் காட்டியது எப்படி? மகாராஷ்டிராவில் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நவம்பர் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆளும் பாஜக, ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணிக்கும், காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவியது. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு மொத்தம் 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாரை உள்ளடக்கிய மகாயுதி கூட்டணி 210க்கும் மேற்பட்ட இடங்களை வசமாவதை உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் அங்கே ஆட்சி தக்க வைக்கப்படுகிறது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு இந்த தேர்தலில் பலத்த அடி விழுந்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் பாஜக கூட்டணிக்கே சாதகம் என்று கூறியிருந்தாலும் இந்த அளவுக்கு 210க்கு மேல் இடங்களை கைப்பற்றும் என கணிக்கவில்லை. இந்த அமோக வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதை விரைவாக பார்ப்போம். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவை தந்த மாநிலங்களில் மகாராஷ்டிரம் முக்கியமானது. மொத்தம் உள்ள 48 தொகுதிகளில் பாஜக 9 இடங்களிலும், முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 7 இடங்களிலும் வென்றன. திகைத்து போன மகாயுதி கூட்டணி அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முக்கிய மந்திரி மாஜி லட்கி பஹின் யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தது. வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கும் அந்த திட்டத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் கதவுகளை எதிர்க்கட்சிகள் தட்டின. ஆனால் பலனில்லை. இப்படியான திட்டங்கள் தங்கள் சரிவை தவிர்க்கும் என உற்சாகமடைந்த மகாயுதி கூட்டணி முன்பை விட கூடுதல் சுறுசுறுப்புடன் இந்த தேர்தலை எதிர்கொண்டது. மறுபுறம் மகாயுதி கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் தேர்தல் கள செயல்பாடுகள் சாதக விளைவுகளை தந்துள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள மகா விகாஸ் அகாடி கூட்டணி அறிவிக்க, இது இந்துக்களை பிளவுபடுத்தும் முயற்சி. இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் முழங்கியது தேர்தல் களத்தில் வெகுவாக எடுபட்டது. ஒற்றுமையாக இல்லை என்றால் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும், ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் என்று பிரதமர் மோடி முன்வைத்த முழக்கமும் இந்து மக்களை அணிதிரட்ட வித்திட்டன என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை பொறுத்தவரை தான் பாஜகவின் கைப்பாவை அல்ல என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துடன் முழு வீழ்ச்சியில் செயல்பட்டதை இந்த தேர்தல் களத்தில் காண முடிந்தது. பாஜகவுடன் கைகோர்த்திருந்தாலும் மதசார்பற்ற கட்சி என்கிற பிம்பத்தை விட்டுவிட விரும்பாத அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களை வேட்பாளர்களாக நிறுத்தியதும் சாதகமாக அமைந்துள்ளது. தெலுங்கானாவில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுவது போல மகாராஷ்டிரத்திலும் வழங்க பரிந்துரை செய்ய போவதாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியது பாஜகவுக்கு ஆயுதமானது. முஸ்லிம்களின் வாக்குகளை அறுவடை செய்ய ஓட் ஜிகாத்தை காங்கிரஸ் கொண்டு வருவதாக பட்னவிஸ் விமர்சித்தது எடுபட்டது. RSSஐ சார்ந்திருக்கும் தேவை பாஜகவுக்கு இல்லை என்கிற ரீதியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பேசியது 2024 மக்களவை தேர்தலின் போது பாஜகவுக்கு பின்னடைவை தந்ததாக பேசப்பட்டது. RSS உடன் நெருக்கமான உறவை பேணும் பட்னவிஸ் இந்த முறை பிணக்கை தீர்த்துவிட்டார் என்கிறார்கள். RSSஇன் சகாயம் மீண்டும் கிட்டியது. பாஜகவுக்கு பலம் சேர்த்துள்ளதாக கருதப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரம் கடைசி நாள் செய்தியாளர் சந்திப்பில் அத்தானி, மோடி குறித்து அதிரடியாக ராகுல் பேசியது பாஜகவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் சரியான பதிலடி தரவும் அக்கட்சியினர் தயங்கவில்லை. ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில்தான் தான் வளர்ந்ததாக அத்தானியே குறிப்பிட்டதாக பாஜகவினர் சுட்டிக்காட்டினர். கூடவே அத்தானியுடன் ராபர்ட் வத்தேரா, சசி தரூர் உள்ளிட்டோர் இருக்கும் ஒளிப்படத்தையும் வெளியிட்டனர். ராஜஸ்தானில் அசோக் கெலாட் முதல்வராக இருந்தபோதும் தெலுங்கானாவின் தற்போதைய காங்கிரஸ் ஆட்சியிலும் அத்தானி குழுமத்துடன் கையெழுத்தான வணிக ஒப்பந்தங்களையும் பட்டியலிட்டது பாஜக. ஒரு கூட்டத்தில் அத்தானியுடன் சரத் பவாரும் அமர்ந்திருந்ததாக அஜித் பவார் கூறியிருந்த நிலையில் ராகுல் காந்தியின் இந்த உத்தி எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. மகா விகாஸ் அகாடி கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசின் பல வாக்குறுதிகளும் உத்திகளும் எடுபடாமல் போயுள்ளன. முதல்வர் நாற்காலி மீதான உத்தவ் தாக்கரேவின் கனவு இப்போது கலைந்து போயிருக்கிறது. அதேபோல் அரசியல் அதிகாரத்துக்காக குடும்பத்தை உடைத்தார் என்று அஜித் பவாரை பற்றி ஆதங்கத்துடன் பேசி வந்தார் சரத் பவார். இந்த தேர்தலில் தோல்வியடைந்தது சரத் பவாருக்கு கௌரவ பிரச்சினை மட்டுமல்ல, அவரது மகள் சுப்ரியா சுலேவின் அரசியல் எதிர்காலத்துக்கும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் வாக்களித்த பிறகு முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறியதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
மகா விகாஸ் அகாடி கூட்டணியின் 2.5 ஆண்டுகால ஆட்சியையும் மகாயுதி கூட்டணியின் 2.5 ஆண்டுகால ஆட்சியையும் மகாராஷ்டிரா மக்கள் பார்த்துள்ளனர். நாங்கள் செய்த பணிகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மக்கள் வாக்களிப்பர். ஸ்தம்பித்து கிடந்த வளர்ச்சி பணிகளை எல்லாம் நாங்கள் மீண்டும் தொடங்கினோம். கடந்த 5 ஆண்டுகளில் எங்களின் வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக உண்மையாக பணியாற்றியது யார் என மக்கள் அறிவர். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு எனது அரசு அமல்படுத்திய நலத்திட்டங்களை மக்கள் அறிவர். மகாயுதி கூட்டணி அரசு அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்ற முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் கூற்று இப்போது மெய்யப்பட்டுள்ளது. அளவில்லா மசாலா அம்சங்களை கொண்ட பாலிவுட் திரைப்படங்களை நினைவுபடுத்துகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் களம். ஒரே கட்டமாக நடைபெறும் இந்த தேர்தலில் சபதம், பாச போராட்டம், பழிவாங்கும் வேட்கை, ஏமாற்றம், துரோகம், உள்ளடி வேலைகள், வைராக்கியம் என ஏகப்பட்ட அம்சங்களை உள்ளடக்கிய பேன் இந்தியா மசாலா படம் போல நடந்த இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் மாஸ் காட்டியிருக்கிறது பாஜக கூட்டணி.